அம்பை தொகுதியை மீண்டும் அதிமுக கோட்டையாக மாற்ற வேண்டும். வீரவநல்லூரில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம். புதிய இளைஞர்களை அதிகளவில் கட்சியில் இணைக்க வலியுறுத்தல். வீரவநல்லூர், ஆகஸ்ட் 9. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரவநல்லூர் பேரூராட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புறநகர் மாவட்ட செயலாளர் மருதூர் கே. ராமசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். பேரூர் கழக செயலாளர் ஜி. முருகன் முன்னிலை வகித்தார். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பி. ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் பி. சவுந்தரராஜன், முன்னாள் எம்பி, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் வி. ராகவன், புறநகர் மாவட்ட அமைப்பு தலைவர் பி. மாடசாமி, புறநகர் மாவட்ட துணைச் செயலாளர் செவல் முத்துசாமி, சேரை ஒன்றிய செயலாளர் பழனிக்குமார், சேரை நகர செயலாளர் எஸ். பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இளைஞர்களை அதிகளவில் கட்சியில் இணைக்க வேண்டும். கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், அதிமுகவை தொடங்கி மக்கள் மத்தியில் வலுவான அரசியல் இயக்கமாக உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவரைத் தொடர்ந்து சிறப்பான ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் தற்போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கி. பழனிசாமி கட்சியை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி வருவதாக தெரிவித்தனர். மேலும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று சென்ற இசக்கி சுப்பையா அணிமாறியுள்ள நிலையில் எதிர்காலத்தில் மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழ்நிலை உருவாகலாம் என்றும், அத்தகைய தேர்தலை எதிர்கொள்ள கட்சியினர் தற்போதே தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அம்பாசமுத்திரம் தொகுதியை மீண்டும் அதிமுகவின் வெற்றி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றும், இதற்காக ஒவ்வொரு வார்டிலும் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி, குறிப்பாக புதிய இளைஞர்களை அதிகளவில் அதிமுகவில் உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கட்சியின் கொள்கைகள், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து, வரவிருக்கும் தேர்தல்களை வலிமையுடன் எதிர்கொள்ளும் வகையில் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் வீரவநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளின் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக பேரூர் கழக அவைத் தலைவர் துரைராஜ் நன்றி உரையாற்றினார். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணையிணங்க இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை சேர்ந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய இன்னொரு புரோகிராமுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அதனால சீக்கிரம் வந்தாங்க. அதனால நீங்க எல்லாரும் காலத்தின் நன்மைகள். இப்ப நம்ம அதிமுக கட்சி இப்ப எதுவும் நேரம் சரியில்லை, நம்மள எதோ சொல்றாங்க அப்படி இப்படிங்க, எவ்வளவு ஒண்ணு கிடையாது. அந்த பக்கம் போனவங்க புதுசா போய் ஏண்டா போனோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்க்க அங்க பச்சா சரி, அங்க இருந்து பார்க்க இங்க பச்சா சரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். இப்ப இடைத்தேர்தல் கண்டிப்பா வரும்போது தலைமைகளை யாரை நியமிக்கிறாங்களோ மாவட்டத்தில் அறிவிக்குவாங்க. அதை சொல்லும் போது நம்ம இப்ப எப்போ உழைச்சோம் அதே மாதிரி அவங்களுக்கு கடுமையா உழைச்சி வெற்றி பண்ணி பறிச்சு கொடுக்கணும். அதுதான் நமது தேர்தல் காலத்துக்கு கூடாது. அதை நீங்க கண்டிப்பா செய்ய நல்லா தெரியும். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எதையும் எதிர்பார்க்காம கூப்பிட்ட அன்பா வந்திருக்கீங்க. உண்மையான தொண்டர்கள் இப்ப இருக்கிற தொண்டர்கள் போனது கூட போனது உண்மையான கிடையாது. அது எப்போனாலும் தாவும் அங்க எங்க போக முடியாது. இதுதான் உண்மையான தொண்டை. இவங்க நம்மகிட்ட இருக்கிறதுக்குள்ள நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம கட்சியை போய் ஒவ்வொன்றும் இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த நகர செயலாளர் பொறுப்பிற்கு பரிந்துரை செய்த மாவட்டத்திடம் நமது செவல் முத்துசாமி என்னாச்சு, கூடலூர் மாடசாமி என்னாச்சு, ராகவன் என்னாச்சு, ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண 2 நாள் நிறைய அழைத்த நம்ம துறைக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விட சொல்லிட நினைச்சுக்கலாம். நம்ம கூட வாழ்ந்துருக்காரு கலைஞர் மகத்தி காலநாதி பேசப்படா இல்ல. புரட்சித் தலைவர் அவரோட ஆத்மா என்னைக்கும் இந்த கட்சி அறியப்படாது, அம்மாவோட ஆத்மா அறியப்படாது. எல்லாரும் ஒருமனதான் இருங்க. இளைஞர்களை கண்டிப்பா கொண்டு வரணும். வரக்கூடிய இடைத்தேர்தல யாரும் எடப்பாடியார் ஐயா அவர்கள் நமக்கு உயிரை கொடுத்து உழைச்சி இந்த தொழிலத்தை ஒரு எண்பதாம் அனுப்பிக்கணும். ஏன்னா நமக்கு நடந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக நம்ம பலன் பெறணும். போனாலும் மாட்டோம், எங்க போனாலும் சரி. யாருமே இந்த கட்சியில
யாருமே இந்த கட்சியில என்ன காரணம்? அதுதான் இந்த கட்சியை நடப்பட்டவர் பொன்மன செல்வன் பொறுத்து தன்னோட உழைப்பு வளர்ச்சி வளர்ந்த கட்சி. ஒருத்தர் சுரண்டி வளர்க்காத கட்சி, அடுத்தவங்க சுரண்டி வளர்க்கிற. அதனால பேசிட்டு அம்மா அம்மா பேசுறாங்க, எம்ஜிஆர் பேசுறாங்க. அதனால கண்டிப்பாக நீங்க ஒருவன் இருந்து இறங்கிறத கண்டிப்பா நம்மளுடைய மாமா மச்சான் பிள்ளைகளே பேர பிள்ளைகளே எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டாட முயற்சி பண்ணுங்க. புதுசா பொறுப்போடு இருக்கு மகளிரணி, அப்புறம் இளைஞர் பாசனை போடணும் இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். நீங்க வந்தது எங்களுக்கு தெரியல, காலத்துக்கு எங்க கூட நீங்க நிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை உள்ள கொண்டு வாங்க. காலம் கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய காலம் பொற்காலம் தான். இந்த கழகத்தை கண்ணி நினைவோடு காத்து வருகின்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீரநல்லூர் செயல் வீரர்கள் கூட்டத்தினுடைய தலைவராகி நடத்தி கொண்டிருக்கின்ற புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமசுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய வீரநல்லூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிலைச் செயலாளர் பிறகு எத்தனையோ சோதனைகள் வந்த பிறகும் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா ஆசியோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் மக்கள் சேவை செய்வதற்கு பணியாற்றி கொண்டு இருக்கும் என்ற அந்த தெய்வத்தாயின் வாக்குப்படி இந்த இயக்கத்தை கண்ணி நிமைப்போர் காத்து வருகின்றார் மாண்புமிகு நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எத்தனையோ சோதனைகள் இந்த கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர, கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் தான் அழிவார்களே தவிர, கழகம் என்றும் அழியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த கழகத்திலிருந்து இப்பொழுது சென்ற கருங்காலிகள் கொள்ளையடித்த கூட்டம், மந்திரியாக இருந்து பல லட்சங்களை கோடிகளை அடித்த கூட்டம் சொல்கிறது எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க இணைத்ததால்தான் நாங்கள் சென்றோம் என்று இந்த உத்தம புத்தகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குடிகாரன் சி.வி. சண்முகம் பேட்டி கொடுக்கும் பொழுது ஒன்று சொன்னார். நீங்கள் டிவி பார்த்திருந்தால் நம்ம கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்கும். அவன் என்ன சொன்னான்? முதலில் சொன்னான், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க முயற்சி செய்தார். இந்த இயக்கம் இந்தியாவால் எதற்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்த இயக்கம் அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்கு செய்தார்களோ அதை சிதைத்து விட்டார் என்று சொன்ன நாய் அதே பேட்டியிலே சொல்கிறது, நாங்கள் திருமாவளவனை முதல்வராக்க முயற்சி செய்தோம், எடப்பாடியார் ஒத்துக்கொள்ளவில்லை என்று. திருமாவளவனை எந்த கூட்டணியும் முதலமைச்சராக்க முயற்சி செய்தாய்? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்தாயா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்தாயா? நீ மந்திரியாக வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இந்த கூட்டம் மந்திரியாக வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்யும் அத்தனையும் செய்து இன்று நடைபெறாமல் நடைபெறமாக போராந்து பிடித்து போட்டி முடித்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடையவர்கள். அவர்கள் சொன்னார்கள், திருமாவளவனை நாங்கள் முதலமைச்சர் நினைத்தோம், எடப்பாடியார் சம்மதிக்கவில்லை. அவரை ஆக்குவதற்கா நான் முதல்வர் கட்சி நடத்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்காங்க என்று சொன்னார். நீ திருமாவளவனை எந்த கூட்டணியில் இருந்து முதலமைச்சராக நினைத்தார்? இதே சி.வி. சண்முகம் பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் திமுகவோட கூட்டணி ஆகி நீங்கள் மந்திரியாக வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் சென்ற நீங்கள் அதிமுகவை கட்டி காட்டுகின்ற ஒப்பற்ற தலைவரை குறை சொல்ல எவருக்கும் தகுதி இல்லை. நான் புரட்சி தலைவருடைய விட்டு சென்ற பணியை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை இந்த கழகத்தை காக்கின்ற ஒப்பற்ற ஒரே தலைவன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் என்பதை தமிழக மக்களும் கழக தொண்டர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கழகம் என்றும் தோற்காது. புரட்சி தலைவருடைய ஆழ்வாவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையும் இருக்கின்ற வரை தமிழகத்திலே இரட்டை இலை சின்னம் இருக்கின்ற வரையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு கழகத்தை கட்டி நிலையோடு காத்து வருங்காலத்திலே
தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் அமைப்பார்கள் அதற்கு முத்தாய்ப்பாக வருகின்ற இடைத்தேர்தலில் அம்பாசுந்தரம் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது என்ற நற்செய்தியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். துரோகிகளை ஒழிக்க வேண்டும், கழகத்தை காக்க வேண்டும், கண்ணில் இமைப்போம் காப்போம், கழக வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த செயல்வீர கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் அருமை அண்ணன் மருதூர் ராமசுப்பிரமணியம் அவர்களையும், முன்னாள் எம்பி அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களையும், மாவட்ட ஆட்சியர் தூயர் மாடசாமி அவர்களையும், ராகவன் அவர்களையும், செவல் முத்துசாமி அவர்களையும் அண்ணன் மாவட்ட அவைத்தலைவர் மாடசாமி அவர்கள் உங்களுடைய உரையாடுவார்கள். அவருடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை சகோதரர் மருதூர் ராமசுப்பிரமணியம் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களே, புரட்சி தலைவருடைய ஆசையால் இந்த கழகத்திற்கு எந்த சேதாரமும் இல்லை என்பதற்கு இந்த கூட்டமே ஆதாரம். நான் வாழ்க்கையை நிகழ்ச்சியிலிருந்து பார்க்க போகிறேன். இதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. எனக்கு வந்தார்கள், முன்னாள் இன்றைக்கு காரணம் போய்விட்டார்கள், அவ்வளவுதான். துவக்க காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு இயக்கமாக நாடின் அனுபவத்தோடும் இரத்தத்தோடும் உணர்வோடும் உள்ளிட்ட உணவோடும் ஒன்றி கலந்த கழகத்தோடு அத்துணையிலிருந்து இன்றைக்கு இங்கே பார்க்கிறேன். ஆக கழகத்திற்கு எந்த சேதாரமும் இல்லை. அதற்கு மாறாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஊடகங்களும் பத்திரிகைகளும் மற்ற மீடியாக்களும் தான் இன்றைக்கு அப்படி ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தை விட்டு ஓடி போனவர்கள் தான் இந்த இயக்கத்திலே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயக்கம் அழிந்து போகிறது என்ற ஒரு தவறான தகவலை பரப்பிக் கொண்டு ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னேன், இந்த செய்தி கூட்டமே அதற்கு ஒரு ஆதாரம் சேதாரமாக இருந்தது. அது ஒரு சிற்பத்தை செலுத்திருக்கிற பொழுது எப்படி வெளியே போகுமோ அப்படி தேவையில்லாத கல்யாணத்திற்கு வெளியே சென்றிருக்கிறார்கள். தவிர இன்றைக்கு அழகான ஒரு சிற்பமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. சுத்தமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு கழகத்தினுடைய அடிப்படை ஆதரவோடு இன்றைக்கு இந்த இயக்கம் எந்தவித சேதாரத்துக்கும் இல்லாமல் எந்தவித தளர்ச்சியும் இல்லாமல் முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. அதுவே நல்ல வழியில் குறிப்பிட்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே கூட நம்முடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் வேளாண் அஜய் கிருஷ்ணன் இன்றைய போராட்டம் பேசுவதற்கு நாளைக்கு அமைச்சரே சொல்லியிருக்கிறார், இல்லை இந்த ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியும் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று அவரே குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்றுதான் இன்றைக்கு வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோம் என்றோ அது மற்ற தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் எந்த இயக்கத்தையாக சொல்கிறார்களா? இன்றைக்கு எந்த மேடையிலே பேசினாலும் எந்த இயக்கத்திலே பேசினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் தருகிறோம் என்றுதான் இந்த உத்தரவாதத்தை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பணியும் நம்முடைய பணியும் இருக்க வேண்டும். 19 பூத்துகளை கொண்ட வேலூர் பேரூராட்சியில் கடந்த தேர்தலில் 430 வாக்குகள் அதிகமான வெற்றியை பெற்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக வருகிற தேர்தலில் நம்முடைய உழைப்பின் காரணமாக, நம்முடைய ஆற்றமிக்க செயல்பாட்டின் காரணமாக வருகின்ற தேர்தல் என்பது இடைத்தேர்தல் முன்பாக வரலாம், அது பிறகு வரலாம், அது அவர்களுக்கு வரலாம், வரலாம். ஆனால் இடைத்தேர்தல் வந்தால் அது இடைத்தேர்தலாக இருக்காது, நம்ம இடைப்பட்டு பார்க்கிற தேர்தலாக இருக்கும் என்பதை நம்முடைய உழைப்பில் இருக்க வேண்டும்.
நகர சார்பாக நடைபெறுகின்ற செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு காலை ஆகின்ற நெல்லை புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமையாட்சி மருதூர் ராமசுப்ரமணியன் அருமையாக நமது கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே அமையப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அத்தனை பேர் உழைத்து சுமார் 30 வருடங்களாக இந்த இயக்கத்திலே பணிபுரிந்து கட்சிக்காகவும் கட்சி தொண்டர்களுக்காகவும் நாம் அம்மாவுக்காகவும் இந்தியாவுக்காகவும் தான் இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்தி இப்பொழுது அருமையாட்சி நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையாட்சி எடப்பாடி அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த பகுதிகளில் நல்ல முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற கழக நண்பர்களை அத்துணை வீடுகளையும் வருக வரவேற்று நாம் இந்த தேர்தலிலே நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்த பகுதியிலே அம்மாவட்டம் சட்டமன்றத்திலே சுமார் 11,000 வாக்குகள் இரட்டையிலை சின்னத்திலே வெற்றி பெற்று நாம் இந்த பகுதி அம்மாவட்டம் தொகுதியை இரட்டையிலை கோட்டையாக தொடர்ந்து 4 முறை இந்த பகுதி அதாவது அம்மாவட்டம் தொகுதி முதலில் 2011 அருமையாட்சி முடியா பாண்டியன் ஒரு 11 எஸ்எஸ்பி அவர்கள் 2016 அருமையாட்சி முடியா பாண்டியன் அவர்கள் என்பது 2021 அருமையாட்சி எஸ்எஸ்பி என்பது இப்பொழுதும் எஸ்எஸ்பி வந்து ஆனால் அந்த பதவி இப்பொழுது நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அந்த பதவியை ராஜினாமா செய்து இந்த பகுதியிலே இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தொகுதியாக காலியாக இருக்கிறது. ஏனென்றால் நமது சென்ற தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலை பார்த்தோமானால் 30 கட்சி கூட்டணி திமுக நீங்க பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கூட்டணி நம்ம மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி போராட 30 கட்சி கூட்டணி சேர்ந்து 59 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நம்மகிட்ட 2 கட்சி தான், அது இங்க வடக்கு பாட்டாளி கட்சி ஒண்ணுதான் உண்டு, இங்க பிஜேபி. இந்த 2 கட்சியோட சேர்த்து நம்மளும் 49 சீட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப கட்சி ஒண்ணு அழியல. சில பேர் கட்சி அழிஞ்சுதான் சொல்றாங்க, ஆனா கட்சி அழியல. கட்சி வந்து நிரந்தரமாக எம்ஜிஆருடைய அந்த ஒரு மறுபுறணி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பணிகளை களப்பணிகளை ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி அந்த பாடசாலைகள் இருந்தாரு, இன்னைக்கு சமுதாயம் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வயசு 60 வயசு ஆயிட்டு, அதை இளைஞர்கள் கொஞ்சம் எடுக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம பகுதியில் உள்ள நம்ம வீட்டு பிள்ளைகள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து வேலையை பார்க்கணும். பார்த்தாலும் இளைஞர்கள் இல்லாத நீங்க பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் இளைஞர்களை எடுத்து இந்த பகுதியிலே அப்படி சட்டமன்ற பகுதியிலே எடுத்து நாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அம்மா ஆரம்பிச்சாக்கலாம் இலங்கை பாசறை இளவரசர் பாசறை செய்ய அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சு நம்ம கட்சியை கொஞ்சம் நம்ம பலப்படுத்தலாம். தொடர்ந்து அம்பாசகர் தொகுதியில வெற்றியை தவிர வேற யாரும் அடிக்க முடியாத சூழலை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாணவர்களுக்கு நகரத்துக்கு நன்றி விடுதலை நன்றி. முன்னாள் முதலமைச்சராக வீட்டிருந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழக மக்கள் அற்புத பேருக்கும் அற்புதமான திட்டங்களை வழங்கி ஒரு நல்லாட்சியை தந்த நாயகர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க சீவுரை கூட இருக்கின்ற பேரூர் கழகத்தினுடைய அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் துரைராஜ் அவர்களே மற்றும் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்டு கழக செயலாளர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து எந்தவித தன்னலமும் இல்லாமல் முழுக்க இயக்கத்திற்காக அன்பும் இன்றும் என்றும் அரும் பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மேடைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற எனது அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும்
வணக்கத்தினை பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்றென்றும் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், இந்த இயக்கத்தை நிறுவியவர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காக மாநில தலைவர் கழக தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். எனவே இந்த இயக்கம் எந்த அளவுக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அத்துணை பேருமே தன்னால் முடிந்த உதவியை அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டு சேவை செய்கின்ற சேவகர்களாகவே தான் இந்த இயக்கத்தில் நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு வீட்டிலிருந்து இயக்கத்தை சீரோடும் சிறப்போடும் பெருமையோடும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், இங்கே வேலைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களையும் நான் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே உங்களுடைய பொறுப்பாளர்களில் நான் தொட்டு வணங்கி பணிந்து மத்தியை உங்களுக்கு காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், 1972 இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலிருந்து இன்றைக்கு 54 ஆண்டுகளாக இயக்கம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 31 ஆண்டு காலம் மக்களுக்காக ஆட்சி கட்சியில் அமர்ந்திருந்து ஆட்சி செய்திருக்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இந்த இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்காக தன்னை இணைத்துக் கொண்டு மிகவும் திறம்பட இன்றைக்கு வரைக்கும் தங்களுக்கு வயதாகிவிட்டது என்கிற உணர்வு இல்லாமல் நாம் இன்றைக்கு இளைஞர்களாக சுறுசுறுப்பாக நீங்கள் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுகிறேன். காரணம், அண்ணன் எடப்பாடி அவர்களும் இங்கே நீங்கள் வீட்டிருக்கிற உங்களைப் போல அவர் தான் பிறந்து வளர்ந்த சிறுவன்பாளையம் என்கின்ற சாதாரண ஒரு கிராமத்தில் கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமானார். அதற்கு பின்னால் தான் முதலமைச்சராக இந்த நாட்டில் அரியணை ஏறி நாட்டு மக்களுக்கு நலவள திட்டங்களை தந்தார். ஏதோ ஒரு தற்கொலை கழகத்தில் இருந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்திருக்கின்றது. அதிலே அவருடைய பெயரை போட்டு அதை என்ன கொண்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சருக்கு கொண்டிருக்கின்றார், போட்டு அந்த பொறுப்பை அறிவித்திருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சோழனை இருக்குமே என்று சொன்னால் இந்த முன்னாள் அமைச்சருக்கு பெரிய பொறுப்பை தந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட நீங்கள் போடக்கூடாது, முன்னாள் அமைச்சர் என்றும் நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய செல்வாக்கினால் வருகின்ற தேர்தலிலே நீங்கள் வாக்குகளை கேளுங்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைய தினம் அவருடைய மனநிலையில் மன ஓட்டம் என்ன ஓட்டம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் ஒரு வகையில் பெரிய பொருளாதாரம் வைத்திருக்கின்ற பெரிய முதலாளி. எனவே அவருக்கு நாம் சீட்டு கொடுத்தால் அவர் செலவழி செய்து சட்டமன்ற உறுப்பினராகி மக்களுக்கு சேவை செய்வார் என்று இவர்கள் பொதுச் செயலாளரை ஏமாற்றி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பொதுச் செயலாளரிடம் அப்படி பொய்யான தகவல்களை சொல்லி அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு நான் இன்றைக்கு இந்த இடத்தில் சொல்லுகிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக ஆகிவிட்டார்கள். இந்த ஒருவர் இந்த கட்சியை விட்டு வெளியே போவதனுடைய விளைவு அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு மிகப்பெரிய விமர்சனம் பிறந்துவிட்டது. காரணம், அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் இங்கே இருக்கிறீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
1972 இருந்து இந்த இயக்கத்திற்காக இன்னும் பாடுபட்டுக் கொண்டு இருக்கின்ற உங்களை போன்ற ஒரு ஏழை தொண்டரை நிச்சயமாக இங்கே வேட்பாளராக அறிவிப்போம். அவருக்கு நீங்கள் எல்லோரும் நன்றாக உழைத்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்ற வாய்ப்பு இங்கே இருக்கின்ற அத்தோடு இருக்கிறது. ஒவ்வொரு வெளியில் சென்ற காரணத்தினால் நமக்கு இங்கே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அந்த வாய்ப்பு மிக பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் யாருக்கு பிராப்தம் இருக்கின்றனோ அவரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளரை அறிவிப்பார்கள். இதற்கு முன்னால் நாம் ஒரு துரோகிக்காக இங்கே வேலை பார்த்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் உண்மையான ஒரு விசுவாசியாக நாம் அனைவரும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்குகளுக்காக கடுமையாக போராடி உழைத்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைத்து அந்த வெற்றிக்கையை அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆளுநர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு செய்த அண்ணன் முருகன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாருமே ரொம்ப சிறப்பான கருத்துக்களை பேசியிருக்காங்க. எவ்வளவு சக்தியோடு இருக்கிறது என்பதை இந்த கூட்டம் சாப்பிடுது. எழுச்சிக்கிட்ட சிறப்பான இந்த கூட்டத்திற்கு விரைவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் அமைப்பு செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பையன் சௌந்தரராஜன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர், நீண்ட அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் அன்பையன் கூலியூர் பாலசாமி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் செவல் முத்துசாமி அவர்களே, அனைத்து வகை எம்ஜிஆர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் நீண்ட காலமாக உள்ளாட்சியிலே குடியேற்றி பார்க்கின்ற சேரமாதேவி ராமன் அவர்களே, சேரமாதேவி ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பழனிக்குமார் அவர்களே, சேரமாதேவி நகர செயலாளர் அன்பையர் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி இன்னைக்கு இவ்வளவு இடர்பாடுகளில் சிக்கிட்டு நினைக்கிறீங்க. கழகத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கழகத்தை தேசத்தின் மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டிய இந்தியாவின் இருபெருமை புரட்சி தலைவர் அம்மா பல இக்கட்டுகளிலிருந்து இந்த கழகத்தை மீட்டெடுத்து இன்று ஒரு மாபெரும் சக்தியாக இந்த கழகத்தை நடத்தி வருகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 4 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஒரு ஆட்சியை நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான ஆட்சி, ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சி, விவசாய பெருமின் கஷ்டத்தை உணர்ந்த ஒரு ஆட்சி கொடுத்தவர் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள். நம்ம 1,20,20,000 ஓட்டு வாங்கியிருக்கோம் கடந்த தேர்தலில். மிகப்பெரிய ஒரு சக்தியாக அனைத்து அவர்களுக்கு இருந்துதான் இருக்கு. பத்திரிகைகளும் டிவியிலும் நம்ம ஒரு பலகீனமாகிட்டோம் ஒரு தோற்றத்தை உருவாக்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க. இதை இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நம்ம இருக்க கூட்டணி நம்மளுக்கு அப்படியே இருக்கு, எங்கேயும் போல யாருமே எங்கேயும் போல. திமுக கூட்டணி முழுவதுமாக திமுக வந்து இந்த தற்கொலைகள் ஆட்சிக்கு போயிட்டாங்க. கூட்டணி மந்திரி சபையில பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ இந்த உண்மையிலே ரொம்ப பதவியாக இருக்கிறது திமுக. நம்ம வந்து இப்போ 47 சீட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், கூட்டணி 54 ஜெயிச்சிருக்கோம். 54 12 தொகுதியில 1000 ஓட்டுக்கு கீழே வந்துருக்கோம். அந்த 12 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னால் இன்னைக்கு இந்த ஆட்சியே கிடையாது. அதனால 1 ஓட்டு 2 ஓட்டு அப்படின்னு நம்ம இல்லவே கூடாது. அனைத்து இந்திய அண்ணா தோழர்களும் மிக மிக வலுவாக இருக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி பாதிக்கான இடங்களில் சுயநலம் பிடித்தவர்கள் பதவி வைத்த காரணத்தினால இந்த பகுதியில நிறைய வளர்ச்சி பணிகள் நடக்கிற கழக தோழர்களும் நல்ல இடத்துக்கு வர முடியல. கிட்டத்தட்ட 15 வருஷமா அவங்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்காமதான் இந்த தொகுதியில இன்னும் கட்சியில உயிரை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்படின்னா இந்த கட்சி மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக இந்த கட்சிக்கு இந்த பகுதிக்கு ஒரு பிரமாதமான சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக நம்முடைய புரட்சி தமிழர்கள் வேட்பாளராக அறிவிப்பார்கள். நீங்க ஒரு உடல் பொருளாக எல்லாத்தையும் சேர்த்து
சம்பவ தியாகம் செய்து இசைக்கு போன்ற தோழிகளுக்கு பாடம் போடக்கூடிய அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா சேர்ந்த ஒரு வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த பகுதியான மக்களுக்கு மட்டுமல்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த தொகுதிக்கும் சேர்த்து பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று ஒரு இந்த ஊர்ல ஒரு சின்ன பேருந்து இந்த பேரூர் கழகத்துல வந்து நான் மாவட்ட செயலாளர் இதை பார்க்கவே நிறைய இருக்கிறவர்கள் வந்தாங்க, நிறைய பேர் நான் வந்து பார்த்தேன். அதை குறிப்பிட்டு சொன்னா தங்கராஜன் வந்து ஒரு 20 பேர் கொடுத்திருந்தாங்க. கட்சி ரொம்ப பலமாக இருக்கு, நிச்சயமா நீங்க சுடப்படைய வேண்டாம், எனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஒரு பேங்க் 20 பேர் கொடுப்பது அவ்வளவு பலமாக இந்த கட்சியில் இருக்கு. ஆனா இந்த கட்சிக்காரங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. உங்களுடைய குறைகளை போகவும் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு தொண்டு செய்யவும் மாவட்ட கலைச்சலாக நம்முடைய அருமை எடப்பாடி அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு முழுவதுமாக சுயநலமில்லாத ஒரு தொண்டினை கலகப்படி செய்வேன் என்ற நேரத்தில் உறுதி கூறி உங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சி விவசாய தொகுதிக்கு வந்தேன். இங்கே வந்து இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து முன்னாள் இந்த கட்சியை நீண்ட காலமாக மிக சிறப்பாக நடத்தியுள்ள முன்னாள் நகர செயலாளர் A.R. சுப்பிரமணியன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி 1வது மாநகர செயலாளர் மணி அவர்களுக்கும் இந்த நகரத்தினுடைய அவைத் தலைவராக இருக்கிற அருமைத்துறை தொழிலாளர் எல்லா நிகழ்ச்சியும் வராது, எல்லாருமே பார்க்கிறாரு. அவருக்கும் 1வது மாநகர செயலாளர் மணி அவர்களுக்கும் 3ஆம் மாநகர செயலாளர் சைக்கிள் தொழிலாளர் அவர்களுக்கும் 4வது பரவேசம் அவர்களுக்கும் 5வது விஜயகுமார் அவர்களுக்கும் 6வது செல்லப்பா அவர்களுக்கும் 7வது முருகன் அவர்களுக்கும் 8வது ராமச்சந்திரன் அவர்களுக்கும் 9வது திருமதி நம்பி அவர்களுக்கும் 10வது சந்தானம் அவர்களுக்கும் 12வது சேது பிரபர் அவர்களுக்கும் 17வது மகேந்திரன் அவர்களுக்கும் 16வது கண்ணன் அவர்களுக்கும் 17வது நாராயணதேவ் அவர்களுக்கும் 18 ரவிக்குமார் அவர்களுக்கும் பேரூர் கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளர் 13வது வார்டை சேர்ந்த அருமைத்துறை ராமராஜன் அவர்களுக்கும் பேரூர் அம்மா பேரவை செயலாளர் அரவிந்த் தங்கராஜ் அவர்களுக்கும் பேரூர் எம்ஜிஆர் குடும்ப செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பேரூர் மேலாளை தொகுதி ராஜேந்திரன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவைத்தலைவர் கந்தசாமி அவர்களுக்கும் விவசாய செயலாளர் முருகன் அவர்களுக்கும் எம்மோடு சேர்த்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைங்க பையங்க நம்முடைய உறவினர்களுக்கு பிள்ளைங்க இளைஞர்களை நீங்கள் உங்களோடு அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த காலம் வந்து கம்ப்யூட்டர் காலம் இருக்காது. ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய 40-50 ஆண்டு அரசியல் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க இருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வீட்டுக்கு 2 இளைஞர்களை நீங்க கொடுத்தாதான் இப்ப கிட்ட 100 பேர் இருக்கீங்க. 100 பேர் ஆளுக்கு ஒருத்தரை கொடுத்தாலே இன்னொரு 100 இளைஞர்கள் கூட்டு வந்துருவாங்க. நிச்சயமாக இளைஞர் படை மூலமாகத்தான் நாம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற முடியும் என்பதை உணர்ந்து இளைஞர்களை நம்மோடு சேர்த்து இளைஞர் பாசறை புரட்சித்துறை அம்மா வந்து இளைஞர் பாசறையை ஆரம்பிச்ச நோக்கமே நிறைய இளைஞர்கள் நம்முடைய காலத்துக்கு பிறகு வரணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்தாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் புரட்சித்துறை அம்மாவுடைய மேலான ஆசையோடு வீட்டுக்கு ஒரு இளைஞரை கண்டிப்பாக நம்முடைய கழக குடும்பத்தில் இருக்கு. நம்ம பையனை வேற கட்சியெல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் கூப்பிட்டு சொல்லி எல்லாரும் நிச்சயமாக இளைஞர்களை கொடுக்க வேண்டும். இது ஒரு வேண்டுகோள். 2வது வேண்டுகோள் என்னன்னா, நமக்கு வந்து இடைத்தேர்தல் நிச்சயமாக வரும். இடைத்தேர்தல் வருகின்ற போது கடந்த 1.5 வருஷமா நீங்க சொன்னீங்க எங்களை பல்வேறு சிரமப்படுத்தி பூக்க வெட்டி கொடு போட்டோ கேட்டாங்க. அதெல்லாம் அவங்க வந்து டூப்ளிகேட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, நிச்சயமாக பூத்துக்கு 10 இளைஞர்கள் நமக்கு வேண்டிய உண்மையான விலாசம் உள்ள இளைஞர்கள், கட்சியின் மீது பிடிப்புள்ள இளைஞர்கள், நம்ம பூத் கமிட்டியில் இருக்கோன்னு அறிந்து கொண்ட இளைஞர்கள் நமக்கு வேணும். எல்லாரும் முயற்சி பண்ணி ஒரு பூத்துக்கு வந்து எவ்வளவு ஓட்டு 50 ஓட்டு 70 ஓட்டு இருக்கிறதுல நிச்சயமாக ஒரு 150-200 வீடு இருக்கும். நம்ம கேட்கறது ஒரு 10 இளைஞர்கள் தான். உங்களோட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய 10 இளைஞர்கள் இருந்தால் மட்டும்தான் பொதுச் செயலாளர் வந்து மீண்டும் 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 பார்க்கின்ற வேலையெல்லாம் பேசுகின்ற இளைஞர்களுக்கான சொல்றாங்க. இளைஞர்கள் பேசக்கூடிய மொழியும் இளைஞர்களுடைய சோதனை இளைஞர்களுடைய கம்ப்யூட்டர் எல்லாமே நமக்கு தேர்தல் படிக்க கண்டிப்பாக தேவை. நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணீங்கன்னா
கட்சி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு அம்மாவுக்கு கட்சியை இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில வெகு சிறப்பாக திரண்டு வந்து நாங்கள் அதிமுக இருக்கோம் காட்டுற கூட்டத்துக்கு இளைஞர்களை கூட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எல்லாரும் மனசு வச்சு நிச்சயமா இதை செய்வீர்கள் நம்புங்க. எப்படி சேர்த்துவீங்களா? இளைஞர்கள் சேர்த்துவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இளைஞர்கள் இருந்தால்தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு நம்ம கட்சி கொண்டு போக முடியும். புரட்சி தலைவர் என்ன சொன்னாங்க? புரட்சி தலைவர் அம்மா எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை உண்மையாக்கணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளைய, நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளைய அரசியலில் ஈடுபாடு காட்டி அவர்களை கொண்டு நம்ம நகர செயல்பட்டியும் நம்முடைய இருக்கக்கூடிய நகர நிர்வாகிகள் நம்முடைய ரவியனம் போன்றவற்றை ஒப்படைத்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து நீங்க வந்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திட்டு கேரளமா பயன்படுத்துவது கூடாது. தொடர்ந்து அவர்கள் எல்லா நேரத்தையும் தகவல் சொல்றது, அவங்களுக்கு ஒரு உதவி தேவை என்றால் அவரோடு போய் நிற்பது, பள்ளியில காலேஜில் ஆஸ்பத்திரியில் எந்த உதவியாலும் போய் செய்ய முனைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலரும் என்று சொல்லி 50 வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பேர் அரசாங்கத்தில் வேலை பணி செய்யக்கூடிய நிறைய பேர் எடப்பாடியார் மீது மிகுந்த ஈடுபாட்டோடு மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். எல்லாரும் அவரை ஏமாத்துறாங்க. அரசியல் நெருக்கடிகள் இருக்கு. திமுக ஒரு பக்கம் பண்றான், தாவேக ஒரு பக்கம் பண்றான். நிச்சயமாக 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அரசியல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை வச்சு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா உழைப்பு உங்க கையில இருக்கு. நீங்க வந்து தியாகம் பண்ணி ஒரு தியாக பூமியில நீங்க ஒரு கூட்டிட்டு போங்க. இது வந்து ஒரு கூட்டுக்கு எவ்வளவு ஓட்டு, இதுல வந்து ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு இருக்கக்கூடிய அந்த பூத்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரு எல்லாமே போட்டிருக்கோம். இதுல வந்து இந்த பூத்துல நம்ம கலந்து ஓட்டு கணக்கு இருக்கு. பின்னாடி வந்து 10 பேர் போடுவதற்கான இளைஞர்களுக்கான பேர் லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க முறையா பார்த்து எல்லாரும் உட்கார்ந்து ஒற்றுமையாக இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா பூத்தும் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்க வச்சுக்கிட்டு ஒரு 10 நாளுக்குள்ள எனக்கு வந்து 10 பேர் இளைஞர்கள் உங்களுடைய ஆதரவோடு வார்டு கழக சப்போர்ட், வார்டு கழகத்தில் இருக்கக்கூடிய சார்பணி செயலாளர்கள் யாருமே வேண்டாம் நினைக்கூடாது. நம்ம தான் வார்டு செயலாளர், நம்ம அம்மா நினைச்சாலும் வேண்டாம் அப்படின்றதே கூடாது. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஓட்டை போட்டார் போடுறாங்க. ஞாபகம் ஒவ்வொரு ஓட்டும் மனிதனுடைய ஓட்டு, நம்மளோட புத்தகங்களுடைய ஓட்டு மிக முக்கியம் என்று அந்த வார்டில் இருக்கக்கூடிய நம்ம நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி ஒட்டு மொத்தமாக வாக்குகளை இரட்டை பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய அரவணைப்பு இளைஞர்களுக்கு தேவை என்று சொல்லி கொடுத்துட்டு போறேன். நகர செயலாளர்கள் நிறைய வாங்கிட்டோம். நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல பையங்களை நீங்க வந்து போட்டு கேட்டு உங்களுக்காக அவசியம் பணி செய்வதற்கும் உதவி செய்வதற்கும் இங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் எந்த நேரத்திலாம் நீங்க எங்களுக்கு தொலைபேசி அழைக்கலாம். அண்ணன் சொன்னாங்க, இவர் எப்போ நான் வந்து ஒன்றிய செயலாளர் வந்தவர், எனக்கு கீழே இருக்க கட்சிக்காரர்களுடைய சிரமம் முழுவதுமாக நன்றாக உணர்ந்தவர். நிச்சயமாக என்னாலான எல்லா உதவிகளையும் நான் செய்வேன் என்று சொல்லி எடப்பாடியார் கழகத்தின் பொதுச் செயலாளர் எந்த நோக்கத்திற்காக என்னை வந்து மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காங்களோ நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கும் அதை உறுதி செய்வதற்கும் நான் உங்களோடு சேர்ந்து பாடுபடுவேன் என்று சொல்லி இப்ப நடந்துட்டு இருக்கிற தாவேக ஆட்சியில பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பல்வேறு பாலியல் அத்துமீறல்கள், நீங்க விலைவாசியை பார்த்தீங்கன்னா எல்லாமே ராக்கெட் மேல போயிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பல்வேறு பிரச்சனைகள். நீங்க வந்து ஒரு குடும்பம் நடத்துவதற்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இப்ப 15,000 தேவைப்படுது. எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் எந்த அமைச்சருக்கும் எந்த விஷயமே தெரியல. நிர்வாக ரீதியான விஷயங்களை படிக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆயிடும். நிச்சயமாக இந்த ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடு 25 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கிறது சொல்லி வீழ்நிலை போட்டு இந்த தேசத்தில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பிள்ளையார் சொல்லி அம்பாசமுத்திர தொகுதியில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எதிர்காலத்தில் அம்பாசமுத்திர இடைத்தேர்தலில் வெற்றி கனியை எடப்பாடியாருடைய பொறுப்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பகுதி நல்வர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த ரவியரன் அவர்களுக்கும் நகரச்சார் முருகன் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றியை சொல்லி
எங்களோட பாளையங்கோட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அம்மா பேர் வச்ச ரவி அவர்களுக்கும், ஒன்றிய துணை செயலாளர் மாயா நதுராம் அவர்களுக்கும், இளைஞரணி செயலாளர் தம்பி குமார் அவர்களுக்கும், அம்மா பேரவை துணை செயலாளர் அருமை தம்பி பரமசிவன் அவர்களுக்கும், இந்த ஒரே விஷயம் சொல்லும் தம்பி மாரிசரம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எடப்பாடியார் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கிட்டு கடன் வாங்குறவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணதாக வாக்குறுதி கொடுத்து நம்ம ஏமாற்றிய தாவை காலத்தை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? எல்லாரும் டிவியில போட்டுட்டு இருக்காங்க. மாபெரும் ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி நடக்கு. நிச்சயமாக திருநெல்வேலி மாநகர் புறநகர் 2 பேரும் சேர்ந்து நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வச்சுக்கிட்டோம். நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி நேரம் கண்டிப்பாக கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். போன வாரம் 1ஆம் தேதி மாநில அம்மா பேர் வச்சாலும் வந்திருந்தாங்க. நகர நிர்வாகிகள், நீங்க அம்மா பேர் நிர்வாகிகள் வந்திருந்தீங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் சொன்னது, இவ்வளவு நான் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கேன், முழுவதுமாக கூட்டம் கடைசி வார்த்தை பேசுற வரைக்கும் யாருமே எந்திக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கழகம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சி வாயிலாக திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நம்முடைய வெற்றி கனியை பறிப்பதற்கு நாம் அத்தனை பேரும் சர்வதேச தியாகத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவதற்கிறேன். நன்றி. அண்ணன் மாவட்ட செயலர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், சௌந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நம் நிருபர்களுக்கும் நன்றி தெரிவிக்க அனுமதி காவல்துறை அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கீழே சாப்பாடு நடத்தப்படுகிறது. அனைவரும் சாப்பிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழே டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கு, அனைவரும் சாப்பிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.